டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட், வீடியோவில் ஒரே ஒரு ஸ்டாக்கை மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் அனாலிசிஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்றுக்கே வீடியோ கிரியேட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஆக்சுவலாக என்னால் ஒரு வீடியோ தான் கொடுக்க முடியும் மார்க்கெட் ப்ரைஸை பேஸ் பண்ணி. ஸோ அதனால் எனக்கு இந்த ஓப்பன் டு பப்ளிக் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரீவியஸாகவே கிரியேட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம பண்ண போகிறது ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக டெக்னிக்கலும் பார்க்கலாம். டெக்னிக்கலாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். இதை நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மெம்பர்ஷிப்பில் அகைன் டிஸ்கஸ் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ மெம்பர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நான் சார்ட்டை காமிச்சிட்டு தான் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். பட் இங்கே வந்து என்னால் சார்ட் காமிக்க முடியாது. ஸோ ஓப்பன் டு பப்ளிக்கில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் காமிக்கிறது கிடையாது. நான் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய சார்ட்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஜஸ்ட் லைன் மாதிரி உங்களுக்கு தெரியும். மற்ற பணியை உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன அவங்களுடைய பிஸ்னஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு தான் சொல்லுவேன். பட் இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் பெருசாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் தான். ஸோ பர்டிகுலராக லைட்டு, ஃபேனு, பம்பு அண்ட் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் லைக் மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மிக்ஸி, கிரைண்டர்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு சேல்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம வந்து இந்த மாதிரி கிராம்ப்டன் கிரீவ்ஸ்னுடைய மிக்ஸியோ கிரைண்டரோ நான் பார்த்தது கிடையாது. மற்றபடி உங்களுக்கு ஹீட்டர்ஸ் இருக்குது அண்ட் ஏர் கூலர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க இன்வால்வ் ஆகிட்டு தான் இருக்காங்க. பட் இவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்டை நம்ம எதை பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா இந்த பல்பு, லைட்டு இந்த மாதிரி விஷயங்களை இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அதிகமாக நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக நிறைய வீட்டில் இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு கடையில் போயிட்டு நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா கம்பெனி பேரை மென்ஷன் பண்ணி என்றைக்குமே ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் நம்ம கேட்க மாட்டோம். நம்மளுக்கு தேவையானது ஒரு லைட்டை கேட்போம், ரூம் சைஸ் என்னன்னு கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு வாட்ச் கொடுப்பாங்க, ஒரு கம்பெனி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட் நம்ம ஜென்ரலாக கேட்கணும் அப்படின்னா அந்த செல்லர்ஸ் ஒரு கடையில் ஒரு ரீட்டைல் ஷாப்பில் போய் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு லைட்டாக எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்களுடைய சப்ளை செயின் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில். இதே மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக கம்பெனிஸ் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதாவது ஒரு ஃபேன் வாங்குறதா இருந்தாலும் சரி, மிக்ஸி, கிரைண்டர் எது வாங்குறதா இருந்தாலும் சரி, அந்த ப்ராடக்ட்ஸ்னுடைய என்ன கம்பெனி, அது ரெகுலராக எந்த கம்பெனி அதிகமாக எல்லோரும் வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் பழைய காலகட்டத்தில் லட்சுமி கிரைண்டர் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரைண்டராக இருக்கும், காலெல்லாம் தூக்கி வைக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ப்ராடக்ட்னுடைய கம்பெனி நம்ம மென்ஷன் பண்ணி தான் நம்ம வாங்குவோம். பட் அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் மென்ஷன் பண்ணி வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏர் கூலர்ஸில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பர்டிகுலராக ஆன்லைனில் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்னுடைய லிஸ்ட்டு. அடுத்ததாக க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான க்ரோத்தில் தான் போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பெரிய ஒரு மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரே ரேஞ்சாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் இதை டிஸ்கஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது நல்ல ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு பாட்டமாக கிரியேட் பண்ணிட்டு நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அண்ட் இதனுடைய 52 வீக் ஹைன்னு வச்சு பார்க்கும்போது இங்கே 364ன்னு காமிக்குது. பட் இதனுடைய ஆக்சுவல் ஆல் டைம் ஹை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 510 ரூபாயிலிருந்து ஃபாலோ ஆயிருக்கு. எது வரைக்கும் கேட்டிங்கன்னா 217 வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு. இதுதான் இதனுடைய 52 வீக் லோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 217 ஒரு 70 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறத கொடுத்து இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கஸ் பண்ணுறது டியூஸ்டே ஈவினிங் இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 283 க்ளோஸ் ஆகிருக்கு. மேபி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு அப்மூவ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு டெக்னிக்கல் இண்டிகேட் ஆகுது. மேபி ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இண்டிகேஷன்ஸ் இல்லாமல் கூட போகலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்விங்குக்கு இது நல்ல ஒரு பெஸ்ட் லெவலுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இவங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது நம்ம பார்க்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மேஜராக எதுவும் கிடையாது. மற்ற விஷயங்கள் டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ்குள்ளே வரும்பொழுது என்னுடைய மார்க்கெட் கேபிட்டல் 18,275 கோடியாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் மட்டும் எதிர்பார்க்குறேன், இந்த வீடியோக்கு நம்பர் ஆஃப் லைக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கில் பர்டிகுலராக என்னுடைய மெம்பர்ஷிப்பில் இந்த வீடியோஸ் பார்த்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண ப்ரைஸ்லேருந்து எக்ஸாக்டாக பாட்டம் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஸ்டாக் ஃபாலோ ஆகும்போது இந்த இடத்துல தான் பாட்டம் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக அதை டச் பண்ணிட்டு தான் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு சேனல் ஃபார்மேஷன் கிரியேட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருந்தேன். எக்ஸாக்டாக சேனல்லாம் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய ஸ்டாக் பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 37.4 இருக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணலாம். பட் நம்ம உங்களுடைய ஆவரேஜ் பியும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் நான் ஆவரேஜ் பிஇ செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், பட் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். புக் வேல்யூ 52.8 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வச்சு பார்க்கும்போது 5.37 டைம்ஸ் உங்களுக்கு ப்ரைஸ் டு புக் இருக்குது. ROCE அண்ட் ROE எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளான வேல்யூவாக இருக்குது. நல்ல ஒரு வேல்யூன்னு கூட சொல்லலாம். டெப்ட் 186 கோடி இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வச்சு பார்க்கும்போது இல்லை உங்களுடைய ரிசர்வ்ஸ் வச்சு பார்க்கும்போது டெப்ட் வந்து பெரிய டெப்ட் கிடையாது. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.05 தான் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 2 அண்ட் ஃபேஸ் வேல்யூ 1 வச்சு பார்க்குறோம் அப்படின்னா என்னுடைய ஸ்டாக் ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 142 ரூபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததாக
நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 472 crores கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான ப்ராஃபிட். சேல்ஸ் growth 1.4% தான், பெரிய அளவுக்கு growth இல்லை. ப்ராஃபிட் growthம் பெரிய அளவுக்கு இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஸ்டாக்கை நம்ம பின்னாடி போகணுமான்னு கேட்டிங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறாது இறங்காது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்கில் டெய்லி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, இந்த பென்னி கேப், மைக்ரோ கேப் இதெல்லாம் தவிர மற்ற ஸ்டாக் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா டெய்லி அந்த ஸ்டாக்கில் ஒரு பையர் இருப்பாங்க. ஒரு ரீசனபிள் குவான்டிட்டி ஆஃப் பையர்ஸ் இருப்பாங்க. அதில் ஆல்சோ ரீசனபிள் குவான்டிட்டி ஆஃப் செல்லர்ஸ் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. அப்போ அந்த பையர்ஸ் எதை பேஸ் பண்ணி பை பண்ணுறாங்க? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் மேலே ஏறுங்கிற திங்க் பண்ணி தான் பை பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் நல்ல ஒரு ஃபால் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு பாட்டம் அவுட் ஆகும்போது அதில் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் பாசிட்டிவ் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும்பொழுது அதில் ரீசனபிளான ஒரு ஸ்விங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஒரு ரிட்டர்னாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ வருமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். மற்றபடி நம்ம அந்த டெக்னிக்கல்ஸை இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இதை ஃபண்டமெண்டல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூவோட 2 மடங்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்ட்ரின்சிக் வேல்யூவோட டபுள் மடங்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் அடுத்ததாக ஷேர்ஸ் எதுவும் ப்ளச் பண்ண கிடையாது. டெப்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த இடத்துல சார்ட் நம்ம பின்னாடி பார்ப்போம். பிஇ வேல்யூ பின்னாடி பார்த்துக்கலாம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நீங்கள் தம்ப்நெயிலில் கூட செக் பண்ணி பாருங்கள். நான் நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதில் கொடுத்துருக்கேன் தம்ப்நெயிலில் கூட. ஏன்னா தம்ப்நெயில் நம்ம என்றைக்குமே வந்து சும்மா ஒரு பேருக்கு கொடுக்கறத விட ஒரு ஏதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கேன். அதை என்ன செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் இவங்களுடைய பேர் கம்பேரிசன்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு டஃப் காம்படிஷன்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸாக தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிராண்ட் தான். அடுத்ததாக குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 101 கோடி லாஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு மார்ச் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நீ வரல. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2023 கொடுத்த அந்த ரிசல்ட்டோட கம்மியான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. நியர்லி வந்து 100 to 150 அந்த ரேஞ்சிலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் ஆயிருக்கு. ஒரே ஒரு டைம் மட்டும் 172 crores கொடுத்துருக்காங்க. அது மார்ச் 2025. ஸோ அப்படி பார்க்கும்போது மார்ச் மாதம் வரக்கூடிய ரிசல்ட்ஸ், அதாவது மார்ச் 2023 132 கோடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 133 கோடி. அதுக்கு முன்னாடி குவார்டர் பாருங்கள் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா 172 கோடி, அதுக்கு முன்னாடி குவார்டர் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் குவார்டர் கிட்டத்தட்ட கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு மார்ச் ரிசல்ட்ஸ் வரும்பொழுது கண்டிப்பாக அது நல்ல ஒரு ரிசல்ட்டாக அமையறதுக்கான சான்சஸ் இருக்குது. காரணம் இதில் நிறைய சீசனபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதாவது ஃபேனு, அதே மாதிரி ஏர் கூலரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீசனபிள் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். ஸோ அப்போ அந்த பர்டிகுலராக அந்த சீசன் வச்சு பார்க்கும்போது மார்ச் குவார்டர் இவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய குவார்டராக தான் அமைஞ்சிருக்கு. அந்த ஒரு கணக்குப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ரிசல்ட் இனியும் வரல அப்படிங்கும்போது மேபி இதில் அப்டேட் ஆகாமல் கூட இருக்கலாம், ஆல்ரெடி கூட வந்திருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிசல்ட்டை பார்க்குறதே கிடையாது. இது என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திரமுகி படத்தில் சொல்லுவாங்க, ஸோ கங்கா முழுசாக சந்திரமுகியாக மாறி நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக ஃபுல்லாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி எனக்கு ஃபண்டமெண்டல் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. நான் பார்க்குறதே இல்லை. ரிசல்ட்ஸ் எப்போ வருது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கிறதே கிடையாது. அதனால் மேபி இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கூட வந்திருக்கலாம். மேபி இங்கே ஸ்க்ரீனில் அப்டேட் ஆகாமல் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் விஷயங்களை வச்சு பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக அமையறதுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இயர்லி ப்ராஃபிட்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது வந்து பாருங்கள் 472 கோடி ட்ரைலிங் 12 மந்த்தில் காமிக்குது. லாஸ்ட் இயர் வச்சு பார்க்கும்போது 564 கோடி அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 2019 அதே லெவலில் தான் உங்களுக்கு ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு டைம் பீக்காக வந்து பார்த்தீங்கன்னா 617 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 600 கிட்ட வரவே இல்லை. ஈவன் இப்போ ட்ரைலிங் 12 மந்த் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்ச் ரிசல்ட் வந்துச்சுன்னா மார்ச் 2026 வந்துடும். மேபி ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் கூட எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. இங்கே 88னா அடுத்த ஒரு 40 கோடி அதிகமாக இருக்குது. அடுத்ததான் வந்து இங்கே 85 அப்படின்னா இங்கே ஒரு 40 கோடி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பெட்டராக ஒரு 60 கோடி வரைக்கும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அந்த கணக்குப்படி இங்கேயும் ஒரு 60 கோடி வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 160 ரேஞ்சில் நமக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா அப்போது 160 நம்ம எந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 172 தான் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஃபிட்டே நமக்கு எக்ஸாக்டாக ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்னு வச்சாலும் கூட இந்த ட்ரைலிங் 12 மந்த் மாற போகிறது கிடையாது. ஸோ அதே தான் இருக்க போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லியில் நமக்கு ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ். ஸோ ரிசர்வ்ஸை பொறுத்த வரைக்கும் 3270 கோடி நல்ல ஒரு ரிசர்வ்ஸ் கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ராஃபிட்ஸ் பெரிய அளவுக்கு க்ரோத் இல்லை அப்படின்னாலும் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸை ரிசர்வ்ஸாக அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்குது. அடுத்ததாக பாரோயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக் பாரோயிங் எங்கே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 1686 கோடி 2022 இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரோயிங்ஸே கிடையாது. ஸோ 186 கோடி தான். பட் இதுவும் நம்ம பாரோயிங்கில் ஆட் பண்ண முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த பீக் இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஷார்ட் டேர்ம் பாரோயிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பாரோயிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பாரோயிங் கிடையாது, லாங் டேர்ம் பாரோயிங் கிடையாது, எல்லாமே ஜீரோ பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடியது வெறும் லீஸ் லைபிலிட்டிஸ் மட்டும் தான். இதை நம்ம வந்து பாரோயிங்கில் சேர்த்தணுங்கிற அவசியமே கிடையாது. என்ன ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு 1000 பேர்த்தை நம்ம கண்ணில் பார்க்குறோம். 1000 பேர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் பேங்க்கில் லோன் வாங்கியிருப்பாங்க. ரிமைனிங் 500 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம லோன் கணக்கில் சேர்த்திக்க முடியாது. அந்த 500 பேர் வாங்கினவங்க தான் லோனு.
ரிமைனிங் 500 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கிறது பாரோயிங்காக நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ்க்கு டெய்லி ஒர்க்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு பில்டிங்கோ இல்லை ஒரு வெஹிக்கிள்ஸோ ரெண்டனுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் உங்களுக்கு பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது காமிக்குது. இதை நம்ம பாரோயிங்காக பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததான் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மாறி போயிட்டு இருக்கு. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். கண்டிப்பாக இதில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா FIDA ஹோல்டிங்ஸ் மட்டும் தான் இருக்குது, ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். பட் இதுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா FII இப்போ கரண்ட்டாக வந்து 20% தான் ஹோல்டு பண்ணுறாங்க. இவங்களுடைய பீக் ஹோல்டிங் அப்படிங்கிறது எப்போ இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 2023 ஒரு பீக் ஹோல்டிங் இருந்திருக்கு 35.66%. அங்கிருந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் ஒரு சைட் வேஸில் எப்படி போக ஆரம்பிச்சது, கண்டினியூஸாக ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்து கிட்டத்தட்ட 15-16% வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஷேர் ஹோல்டிங்கை. அவங்க எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே பீரியட்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DAS கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க 15-16% டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க FII பொறுத்த வரைக்கும். பட் DAI வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அதோட அதிகமாக கூட பை பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா அவங்க செல் பண்ணது எல்லாத்தையுமே வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 47 அந்த 15% ஆட் ஆச்சு அப்படின்னா ஒரு 62 தான் வரணும். பட் இங்கே 66% இப்போ ஹோல்டிங் இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் கிட்ட இருந்தும் ஒரு 4% அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ DAI கண்டினியூஸாக இந்த ஸ்டாக்கை வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது இந்த ஸ்டாக் ஃபால்லையும் கூட. அப்போ FIDA ஹோல்டிங் மட்டும் இருக்கக்கூடிய ஸ்டாக் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 86% FIDA ஹோல்டிங் மட்டும் தான் இருக்குது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். அப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபால் ஆக விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டியூஷனுடைய ஹோல்டிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்ஸ்டியூஷன் பெரிய லெவலுக்கு ஃபால் ஆக விட மாட்டாங்க. கண்டினியூஸாக மணி பம்பிங் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ரீசெண்டாக நம்மளுக்கு எப்போ ஃபால் ஆக ஆரம்பிச்சதோ அந்த இடங்களில் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக DAI பம்பிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இதில் நமக்கு நல்ல ஒரு டெக்னிக்கல் பிரேக் அவுட் வந்து நம்மளுக்கு அதே சமயத்தில் பப்ளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஷேர் ப்ரைஸ் உங்களுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்லலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வச்சு பார்க்கும்போது ப்ரொமோட்டர்னுடைய ஹோல்டிங்ஸ் இருந்திருக்கு. எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா பீக்காக வந்தது வந்து கிட்டத்தட்ட 2019 அந்த டைமில் தான் இதனுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பீக்காக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் கண்டினியூஸாக செல் பண்ணி 2023 ப்ரொமோட்டரை அப்படி ஃபுல்லாக எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த 2018 19 அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோட்டர் கையிலேருந்து வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி ஷேர் ஹோல்டிங் என்டையர் ஷேர் ஹோல்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு குரூப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாமல் அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸுக்கு கை மாற்றி விட்டுட்டு அப்படியே எக்ஸிட் ஆகிட்டாங்க. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஹோல்டிங் பப்ளிக் கையில் போக கிடையாது. ஏன்னா இங்கே 34.37 இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அது 0 ஆயிருக்கு. அந்த 34.37 இருக்க அந்த பீரியட்லையும் பப்ளிக் கிட்ட இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 16% தான். அதே வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பப்ளிக் கிட்ட கம்மி தான் இருக்குது, பப்ளிக் அதிகப்படுத்த கிடையாது. அப்போ அந்த ஷேர் ஹோல்டிங் எல்லாமே எங்கே போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லி FII அண்ட் DAI கையில் தான் போயிருக்கு. அதுலேயும் மோஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா FII கையில் 30% 39% வரைக்கும் போயிருக்கு. ஒரு 9% FII வாங்கியிருக்காங்க அந்த பீரியடில். அதை ப்ரொமோட்டர் செல் பண்ணும்போது FII 9% வாங்கியிருக்காங்க. அதே DAI வந்து பார்த்தீங்கன்னா அந்த 18% 44% கிட்டத்தட்ட வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 26% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் கிட்ட இருந்து அப்படியே டைரெக்டாக வந்து DAI கிட்ட போயிருக்கு. அண்ட் அந்த இடத்துலேருந்து அந்த 44%லேருந்து DAI வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22% வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் FII 39% இருந்து அதுதான் அந்த இடம் தான் நம்மளுக்கு FII பீக்காக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 19% டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த இடத்த வச்சு பார்க்கும்போது FII கிட்ட 19%, DAI கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போது FII விற்கிறத DAI வாங்கி ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பப்ளிக்கு வந்து அந்த ஷேர்ஸ் போகவே கிடையாது. எல்லாம் பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய ஷேர்ஸையே தான் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய ஓவரால் ஷேர்ஸ் வச்சு பார்க்கும்போது வெறும் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிறது 13.37% தான். ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் கையிலேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதில் ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய ஃபால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அந்த ஃபால் வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்ஸ்டியூஷன் சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இதனுடைய பீக் ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செப்டம்பர் 2021 வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து பீக் வச்சு பார்க்கும்பொழுது அந்த ஹை வந்து நம்மளுக்கு ஆகஸ்ட் 2024 வந்திருக்கு. இந்த ரெண்டு ஹையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்க. ஆக்சுவலாக ஒரு பேரல் சேனல் கண்டிஷன் தான். இந்த ஹையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பேரல் சேனல் ரெசிஸ்டன்ஸ் லைன் மார்க் பண்ணுங்க. அந்த லைனை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த பாட்டம், அதாவது மே 2023 பாட்டம் கிட்ட ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும். ஏன்னா சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாப்பில் 2 பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாட்டமில் ஒரே ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணால் போதும். அந்த பாட்டம் மே 2023 பாட்டம் அமைஞ்சிச்சு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டம் உங்களுக்கு எக்ஸாக்டாக வரும். இங்கேருந்து ஃபால் ஆகிட்டு வந்து கிட்டத்தட்ட இந்த இன்டர்மீடியட் லெவலில் இருக்கும்பொழுது அந்த பாட்டம் இந்த சேனலுடைய பாட்டமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட தான் வரும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதனால தான் இதனுடைய 52 வீக் லோவை நம்ம எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். என்னுடைய மெம்பர்ஷிப்பில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்.
அங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு டெக்னிக்கல் ஃபார்மேஷனும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீசன்ட் ஆல் டைம் ஹை செப்டம்பர் 2024 இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து டேரெக்டாக செப்டம்பர் 2025 ஹையை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. மல்டிபிள் டச் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஜூலை 2025 அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பிப்ரவரி 2026 இதனுடைய ஹை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் 3 இயர் சார்ட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் கொடுத்து அதனுடைய நெக் பாயிண்ட்டை ஆல்ரெடி பிரேக் பண்ணிட்டாங்க. நெக் பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2026 வந்து ஸ்விங் ஹை, அந்த ஹையை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. போன வாரம் கிளியர் கட்டாக பிரேக் ஆயிருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அண்ட் ஒரு டபுள் பாட்டம் பிரேக் அவுட். அண்ட் இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டேர்மில் வச்சு பார்க்கும்போது ஒரு சேனலினுடைய சப்போர்ட் கிட்ட ரெண்டாவது டைம் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. ரெஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் கொடுத்துருக்கு, சப்போர்ட் ஒரு டைம் தான் கொடுத்துருந்துச்சு. இப்போ ரெண்டாவது டைம் வந்து நம்மளுக்கு ரிவர்சல் சிக்னல், அதாவது ஒரு பேட்டர்னுக்கான ரிவர்சல் சிக்னல் பதிவு பண்ணிட்டு நம்மளுக்கு மேலே போயிட்டு இருக்கு. அப்போ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா இந்த செப்டம்பர் 2021 ஹையும் இந்த ஆகஸ்ட் 2024 ஹையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ரெஸ்டன் லைன் வரும் இல்லைங்களா, அந்த லைன் வரைக்கும் கூட நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கலாம். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போச்சு அப்படின்னா அது நல்ல ஒரு ஸ்விங்குக்கான ஒரு இடமா இருக்கும். அதே சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2017 நமக்கு ரீச் ஆயிருச்சு. ஸோ அதாவது டிசம்பர் 2017 அப்புறம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டே ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு கிடச்சிருக்காது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அப்படி பார்க்கும்போது 9 வருஷமாக நோ ரிட்டர்ன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் இன்பிட்வீனில் நமக்கு ஸ்விங்ஸ் போயிருக்கு. அந்த இன்பிட்வீனில் கண்டிப்பாக நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதே மாதிரி ஒரு பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இதில் இப்போ இந்த இடத்துல டபுள் பாட்டம் நம்மளுக்கு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்ட ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 அண்ட் அக்டோபர் 2018 இந்த இடங்கள் எல்லாம் மல்டிபிள் டைம்ஸ் நம்மளுக்கு ஹரிசாண்டலாக சப்போர்ட் எடுத்த ஒரு இடம் தான் அது. அந்த இடம் தான் நம்மளுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது அந்த இடம் ஒரு மேஜிக்கல் நம்பர். அந்த மேஜிக்கல் நம்பரை பற்றி கண்டிப்பாக எல்லாருடைய மெம்பர்ஸுக்கும் தெரியும். ஸோ மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுடைய கமெண்ட்டை அந்த நம்பராக கூட மென்ஷன் பண்ணுங்கள். அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபியூச்சரில் ரீச் ஆச்சு அப்படின்னாலும் அது சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிவர்சல் சிக்னல் பதிவாக இருக்கிறதுனால நீ அப்போ வருமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். அதே மாதிரி பிஇ ரேஷியோ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, பிஇ ரேஷியோ வச்சு பார்க்கும்போது என்னுடைய பிஇ கிட்டத்தட்ட 65 வரைக்கும் கூட போயிருக்கு இதுக்கு முன்னாடி. அண்ட் ஆல்சோ இதனுடைய ஆல் டைம் ஒரு பீக் பிஇ அப்படின்னு பார்க்கும்போது 67, இன்பிட்வீனில் 2021 அந்த பீக்கில் வரும்பொழுது கூட வந்து பார்த்தீங்கன்னா 57 வரைக்கும் பிஇ போயிருக்கு. அப்போ 57, 65 அப்படிலாம் போயிருக்கு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பிஇ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 அப்படிங்கிற லெவலில் இருக்கும்பொழுது ஸ்டில் நம்மளுக்கு பிஇ ரைஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதனுடைய ஆவரேஜ் பிஇ கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஒரு 39 அப்படிங்கிற இடத்துக்கிட்ட இருக்குது. அண்ட் ஆல்சோ இதனுடைய முக்கியமான லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி பிஇ அப்படின்னு வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த இடத்துல மே 2023 31 பிஇ வரும்போது நம்மளுக்கு பாட்டம் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி அதே லெவலுக்கான பிஇ, அதை விட கம்மியான பிஇ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசெண்டாக ஜனவரி 2026 வந்திருக்கு. அந்த ஒரு பீரியடில் தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக் ஒரு பாட்டம் அவுட் ஆயிருக்கு. அதாவது இந்த பீரியடில் 31 பிஇ அண்ட் ஆல்சோ இந்த பீரியடில் இருக்கும் பொழுதும் ஒரு 29 பிஇ கிட்ட வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த 30 அப்படிங்கிற ரேஞ்சை டச் பண்ண வரும்பொழுது இது பாட்டம் அவுட் ஆகுது. அண்ட் ஆல்சோ அங்கே நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் கொடுத்து இந்த பீக் வரும்போது 57 பிஇ இருந்திருக்கு. இந்த பீக் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65 கிட்ட என்னமோ வந்திருக்கு பிஇ. அப்போ இந்த கணக்குப்படி பார்க்கும்போது என்ன இருக்குன்னு பாருங்க, இதோட ப்ரைஸ் இங்கே அதிகமாக இருந்திருக்கு. அந்த டைமில் கூட 57 தான். பட் இந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு 65 அப்படின்னா என்ன காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்விங்கில் அந்த ஸ்டாக்னால பெரிய அளவுக்கு ப்ராஃபிட்டை ரெஜிஸ்டர் பண்ணவே முடியல. இந்த ஹையில் இருக்கும்போது எந்த அளவுக்கு ப்ராஃபிட் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அதோட கம்மியான ப்ராஃபிட் தான் இந்த ஹையில் வரும்போது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பி வேல்யூ இந்த ஸ்விங் ஹையோட இங்கே இருக்கக்கூடிய ஸ்விங் ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ராஃபிட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் பி வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேபி நம்மளுக்கு அது கூட நடக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. நீ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ஹை வரும்போது இந்த ஹை வரைக்கும் வராமல் அதுக்கும் கொஞ்சம் கீழே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டன் எடுத்துகிட்டு ஃபாலோ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த ஹையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரெஸ்டன் லைன் போட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ஸ்விங் லோ அப்படிங்கிறது நம்மளுக்கு அது இந்த ஹையோட எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ரெஸ்டன்ட் எடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஸோ அந்த லெவல் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஃபாரவே தள்ளி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ தான். இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருங்க. அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.